எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஆப் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன விஷயம்லாம் அந்த ஆப்பில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அந்த ஆப் பேர் வந்து ஹிடன் கேமரா. இந்த ஆப் மூலிமா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் லாட்ஜில் ஒரு ரூமில் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து பெட்ரூம்லையோ இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம்லையோ இல்லை ரெஸ்ட் ரூம்லையோ உங்களுக்கு வந்து கேமரா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது. அப்படி கேமரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. உங்களையும் நீங்கள் வந்து பாதுகாத்து சொல்லலாம். உங்களுக்கும் யூஸ் ஆகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து இருக்க மொபைல் டெக்னாலஜி, அது இல்லாமல் ஹிடன் கேமரா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேமரா வந்து இப்போ பல்பில் வருது, டார்ச் லைட் மாதிரி வருது, ஃப்ளவர் வாஷில் வைக்கிறாங்க, அதுக்கடுத்து ஹீட்டரில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து கேமரா வந்து ஹிடன் கேமரா வந்து வச்சு நிறையா ஃபோர்ஜரி வேலையெல்லாம் நடக்குது. அதனால் வந்து உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்கிறதுக்காக இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே அந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த இன்ஃப்ரா கேம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஓப்பன் ஆகும். உங்கள் கேமராவில், உங்கள் மொபைலில் இருக்கிற கேமராலேருந்து வீடியோ ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து நீங்கள் தங்கியிருக்க அந்த ரூம்பு இல்லை வேறு எந்த இடத்துல உங்களுக்கு கேமரா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணுன்னாலோ அந்த வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு கேமரா இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர்லேயோ இல்லை ரெட் கலர்லேயோ வந்து உங்களுக்கு கேமரா இருக்கிற இடத்த வந்து காட்டி கொடுத்துரும். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து ஸ்பை கேம்ப். ஸ்பை கேம்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், மீட்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸு, அதுக்கடுத்து இந்த ஃப்ளவர் வாஷு, இந்த இது ஹீட்ரு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கேமராவுடைய இருந்துச்சு, உள்ள ஹிடன் கேமரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பீப் அலாரம் சவுண்டு வரும். அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இல்லைன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து காட்டிடும், உள்ள ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டும். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இருக்குது பார்த்தீங்களா, டிடெக்டிவ் ஸ்மால் கேமரா அப்படின்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கேமரா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சவுண்டு கொடுக்கும் அலாரம். அந்த கேமரா கிட்ட போன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீப் சவுண்டு வரும். அதை வச்சு நீங்கள் வந்து கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்மால் ஹிடன் கேமரா அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த இடத்த விட்டு நான் வேறு இடத்துல காட்டினேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேமரா இல்லை அப்படின்னா கேமரா வந்து காட்டாது. சப்போஸ் கேமரா இருக்கிற இடத்த வந்து நான் இந்த மாதிரி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா இருக்கிற இதை வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இந்த மாதிரி. அதுக்கடுத்து ரெக்கார்ட் கேமரா. ரெக்கார்ட் கேமரானா ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய மூவ்ஸை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேமரா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த கேமராவுடைய அந்த இதுன்னு சொல்லுவாங்க, பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேமரா அந்த இடத்துல இருக்கா, ரெக்கார்டர் கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அசைவுகளை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கேமராஸ் இருக்கா இல்லையான்னு இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஹிடன் கேமரா. இது வந்து யாருக்கும் தெரியாமல் கேமரா வந்து வச்சுருக்கிறது அப்படின்னு இந்த கேமரா வந்து இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து
இப்போ நம்மளுக்கு வந்து இது செக் பண்ண வரும் பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது காட்டி கொடுக்கும். இதுலேயும் அதே மாதிரி பீப் சவுண்டு வந்து அலாரம் சவுண்டு வரும். கேமரா கிட்ட நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, கேமரா விட்டு நம்ம தள்ளி வந்துட்டோன்னா அந்த சவுண்டு வந்து கட் ஆயிரும். இது மூலிமா நீங்கள் எந்த இடத்துல கேமரா இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கடுத்து கேமரா பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த இடத்துலலாம் கேமரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம அதை வந்து டிசால்வ் பண்ணணும், அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இந்த ஆப்பை பற்றின விஷயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து அந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களும் அவங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாங்கன்னா வெளியில் போகிறப்ப பாதுகாப்பாக இருப்பாங்க, ஒரு பயம் இல்லாமையும் இருப்பாங்க. அப்புறம் இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் யாருக்கெல்லாம் முன்னாடியே தெரியும், இல்லை தெரியாதா, இந்த என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். டாட்டா, பை பாய்.